கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 1 அதிகாரம் 20 முதல் 23 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே உயிரோடு உள்ள மரங்களை அறுத்து காய்ந்து போன பலகைகளை கொண்டு ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் கட்டப்பட்டது என்று கற்றுக்கொண்டோம். மேலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து திருச்சபையை தேவன் ஸ்தாபித்தார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் எபேசியர் 2 அதிகாரம் 1 முதல் 3 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இன்றைக்கு பலவிதமான பிசாசு வணக்கங்கள் பெருகி வருகிறது. ஏன்? பாவம் என்பது என்ன? நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பாவத்திலிருந்து விடுபட நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் எபேசியர் நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று எபேசியர் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை சிந்திப்போம். வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தபோது உயிரோடு உள்ள மரங்களை அறுத்து காய்ந்து போன பலகைகளை கொண்டு ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் கட்டப்பட்டது என்றும், அதற்கு நேர் எதிர்மறையாக மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து திருச்சபையை தேவன் ஸ்தாபித்தார் என்றும் சிந்தித்தோம். எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றும் கூறியிருக்கிறபடினாலே தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும் வரை நம்முடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாகவே இருக்கிறோம். இப்படி மரித்திருக்கும் காலங்களிலேயும் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் 2வது வசனம் சொல்கிறது. இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்நாட்களிலே இந்த உலகம் தேவனால் ஆளப்படவில்லை. ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசானவனே இந்த உலகத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறான். எனவே உலகத்திற்கேற்றபடி வாழ்வதும் அதிகார பிரபுவாகிய பிசாசிற்கு ஏற்றபடி வாழ்வதும் ஒன்றாகவே இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிற நம்மை பிசாசானவன் தனது கையிலே எடுத்து தனது விருப்பப்படி செயல்படுத்துகிறான். இந்த காரணத்தினாலே தான் பலவிதமான பிசாசு வணக்கங்கள் இன்றைக்கு பெருகி வருகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படிப்பட்ட பிசாசு வணக்கங்களிலேயும் அற்புதங்கள் நடைபெறுகிறதே என்று கேட்கலாம். இதை குறித்து நான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. ஒருவேளை அங்கே அற்புதங்கள் நடைபெறலாம். அப்படியென்றால் யார் அற்புதத்தை செய்வது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆவிக்குரிய அற்புதங்களிலே பல அற்புதங்களை பிசாசானவன் செயல்படுத்த முடியும். ஞாபகம் இருக்கிறதா? எகிப்து தேசத்திலே மோசே செய்தது போலவே எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் பின்னாலே வந்த காரியங்களை அவர்களால் திரும்ப செய்ய முடியாமற் போயிற்று. ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து தேவனோடு நெருக்கமான உறவுள்ளவனாக மாறும் பொழுது பிசாசானவனுக்கு அந்த விசுவாசியின் மேலே எந்த வல்லமையும் இல்லாமல் போய்விடுகிறது. என்றாலும் பிசாசானவன் மனிதர்களை தவறான பாதையிலே ஏமாற்றி வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றவனாயிருக்கிறான். மனிதர்கள் அறியாமையினாலே செயல்படும் காரியங்களுக்குள்ளே அவன் உட்புகுந்து அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான். எபேசியர் 2 அதிகாரம் 3 வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். எபேசியர் 2 அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், முதலாவது இந்த 7 வசனங்களும் கிரேக்க வேத புத்தகத்திலே ஒரே வாக்கியமாய் அமைந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதை வெளிப்படுத்துகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சிறந்த கிரேக்க அறிவு பெற்றவராயும் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய மொழிபெயர்ப்பிலே அது பல வாக்கியங்களாக பிரித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1வது அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 2வது அதிகாரம் என்று கூறினேன். 1வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் இரட்சிப்பை குறித்து பேசினார். தேவனுடைய மகத்துவமான வல்லமையை குறித்து பேசினார். அந்த வல்லமையே பாவத்தில் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையாய் இருக்கிறது என்றும் பார்த்தோம்.
இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அதாவது ஆதாம் பாவம் செய்தபடினாலே மரணம் உண்டாயிற்று. அது தொடர்ந்து எல்லா மனுக்குலத்திற்கும் கடந்து வருகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆதாமின் சுவாபம்தான் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சுவாபத்திலே இயற்கையாக தேவனை நோக்கி வாஞ்சிக்கும் விருப்பம் அற்றவர்களாகவே வாழுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய மனம் திரும்புதலையும் நாம் பின்னாலே திரும்பி பார்ப்போம் என்றால் அதை ஒரு அற்புதம் என்றே சொல்லலாம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து வளராத நம்மிலே எத்தனையோ பேர் அற்புதமான முறையிலே, ஆச்சரியமான முறையிலே தேவனால் சந்திக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். சில மனிதர்கள் சமுதாயத்திலே நல்லவர்கள், நீதிமான்கள் என்று பெயர் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாகவோ திருச்சபையை நேசிக்கிறவர்களாகவோ இருக்கிறதில்லை. வெயிலுக்கும் கூட ஆலயத்திற்கு அருகிலே வராதவர்களாய் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சிலரும் தங்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளைகள் எதிர்த்து நின்றாலும் நீ கட்டாயம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த தகப்பனார் மரித்திருப்பார் என்றால் பிள்ளைகள் மீண்டும் தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்தபடினாலே தங்கள் வாழ்க்கையை குறித்து ஆழமாக சிந்திக்க துவங்கி இறுதியில் தேவனுக்கு நேராய் திரும்பி இருக்கிறார்கள். இது எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் இல்லையா? எனவே மனிதனுடைய மனம் திரும்புதல் ஒரு அதிசயம்தான், ஒரு அற்புதம்தான். சிலர் தங்கள் வாழ்க்கையிலே அவர்களே தேவனை தேடாதவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை தேடி வந்து மீட்டு ரட்சிக்கிறார். அவரை விட்டு அவர்கள் தூரமாய் ஓடிக்கொண்டே இருந்தாலும் தேவன் அவர்களை தொடர்ந்து சென்று மீட்டு ரட்சிக்கிறார். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை நம்பாதவனாக கீழ்ப்படியாமல் போன அந்த நாளிலே ஆத்தும வாழ்க்கையிலே மரித்து போனான். தேவனை விட்டு தூரமாக ஓடி ஒளிந்து கொள்ள முற்பட்டான். அவன் தேவனை தேடவில்லை. இன்றைக்கும் இயற்கையான மனிதனுடைய இயற்கை சுபாவம் இதுதான். இன்றைக்கு மனிதனிடத்திலே சிறிய ஒரு ஒளி இருக்கிறது. அவன் தேவனை இயற்கையாகவே தேடுகிற ஒருவனாய் இருக்கிறான் என்பது உண்மை அல்ல. ஆதாம் பாவம் செய்த அந்த நாளிலே அவன் தேவனுக்குரிய காரியங்களுக்கு மரித்து தேவனை விட்டு தூரம் போனவனானான். ஒருவேளை சரீர பிரகாரமாக மிக நீண்ட ஆண்டு காலம் அவன் வாழ்ந்தான். ஆனால் தேவனை குறித்த ஏக்கமுள்ள ஆசையுள்ள வாழ்க்கையை இழந்துவிட்டான். தேவனை விட்டு அவன் பிரிக்கப்பட்டான். அதுதான் பிரியமானவர்களே மரணம். மரணம் என்பது பிரிவை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. சரீர பிரகாரமான மரணம் என்பது சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கப்படுதல். ஒருவர் மரிக்கும் பொழுது ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறதில்லை. மரித்து போன சரீரத்தை மட்டுமே பார்க்கிறோம். ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனை விட்டு பிரிக்கப்படுவது. மனிதன் பாவம் செய்த பின்னர் சரீர பிரகாரமாகவும் மனதளவிலேயும் அவன் தொடர்ந்து உலகத்திலே வாழுகிறவனாகவே இருக்கிறான். என்றாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் மரித்து போனவனாய் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அதே மரித்து போன சுபாவத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடத்துகிறவனாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரே அப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலே அவனோடு கூட பேசி அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தி தேவனை நோக்கி அவனை திரும்பச் செய்கிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு மனிதனையும் நம்முடைய வார்த்தையினாலோ நம்முடைய முயற்சியினாலோ நாம் மனம் திரும்பச் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை செய்ய முடியும். இந்த உண்மையை உணர்ந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு நேரம் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாகும் பொழுதும், ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம், நீரே உம்முடைய வார்த்தைகளினாலே என்னை நிரப்பும் என்று ஜெபிப்பார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கேட்கப் போகிற மக்களிலே பலர் தங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையிலே இருக்கிறார்கள். என்னால் அவர்களை உயிர்ப்பிக்க முடியாது. தூய ஆவியானவரே, நீரே உம்முடைய வல்லமையினாலே அவர்கள் மத்தியில் இறங்கி அவர்களோடு பேசி அவர்களை உணர்த்தி அவர்களை உம்மை நோக்கி திரும்பச் செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஜெபத்தோடு செய்தி கொடுக்கும் இடத்திற்கு கடந்து செல்வார்கள். மரித்தவர்களும் கேட்கத்தக்கதாக பேசக்கூடியவர் தேவனுடைய ஆவியானவர் ஒருவரே.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவ்வண்ணமாகவே இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாவத்திலே மரித்து போயிருக்கிற பலர் அவருடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் வாழுகிற காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழும் நீங்களும் நானும் ஒரு கல்லறை தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிவீர்களா? ஒருமுறை பேச்சு திறமை வாய்ந்த ஒரு நீதிபதி உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்து போவதில்லை என்று செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய பிரயாண அட்டவணையின்படியே அவருக்கு பின்னாலே மற்றொரு ஊழியர் சென்று இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே மரித்து போய்விட்டார்கள் என்று பிரசங்கித்துக் கொண்டு வந்தாராம். அந்த நீதிபதியின் செய்தியை விட இந்த ஊழியருடைய செய்தி மிக உண்மையானது. இன்று கோடிக்கணக்கான மக்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருக்கிறார்கள். கல்லறை தோட்டத்தை குறித்து ஒருவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, கல்லறை தோட்டம் என்பது மரித்தோர்கள் வாழும் ஒரு இடமாயிருக்கிறது என்றார். இது நம்முடைய உலகை மிக அழகாக விவரிக்கிறது. சரி, பாவம் என்பது என்ன? அதுதான் ஆதாம் செய்தது. தேவன் வரைந்த கோட்டை தாண்டியது. பாவம் என்றால் குறி தவறுவது. தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு நாம் வாழ முடியாதவர்கள். அதுதான் நம்முடைய நிலைமை. பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருக்கிற நம்மை தொடர்ந்து நாம் பாவம் செய்யும்படியாக பிசாசானவன் அவனுடைய வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் ரட்சிக்கப்படும் முன்னதாக நம்முடைய நிலைமையை இதுதான் விவரிக்கிறது. நம்முடைய கடந்த காலத்தை விவரிப்போம் என்றால் அது மிக அழகான ஒன்று அல்ல. இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். இந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ்வதை குறித்து பேசும் பொழுது மாம்ச பிரகாரமானதை குறித்து, தேவனற்ற காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். அங்கே செல்லக்கூடாது, இங்கே செல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கூறுகிறோம். ஆனால் உண்மையில் பாவத்தினுடைய குணநலன் என்னவென்றால் அது மனதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செய்யும் பாவங்களாய் இருக்கின்றன. இவை சரீர பிரகாரமாக செய்யும் பாவங்களை விட கேடானது. யாக்கோபு என்ன சொல்கிறார் கவனியுங்கள். வாசிக்கிறேன். யாக்கோபு 4:4 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். இன்றைக்கு பலர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். சிலர் மிக பயபக்தியோடு வருகிறார்கள். சிலர் எந்த பயமோ பக்தியோ இல்லாமலும் வருகிறார்கள். வேத புத்தகமும் பாடல் புத்தகமும் இருந்தாலும் அதை கூட ஆலயத்திற்கு எடுத்து வருகிறதில்லை. ஆனால் தாங்கள் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக வாழுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திங்கட்கிழமை காலையிலே வழக்கம் போல பணத்திற்கு பின்னால் செல்லும் மற்றும் பலரைப் போல சென்று விடுகிறார்கள். தங்கள் சுய இச்சையின்படியும் தங்கள் சொந்த விருப்பங்களின்படியும் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதை குறித்து தான் யாக்கோபு இங்கே எழுதியிருக்கிறார். ஆனால் விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இதை குறித்து யோவான் தனது நிருபத்தில் எழுதும்பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். 1 யோவான் 2:15-17 வரை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்றைக்கு பலர் கூறுகிற காரியம் என்னவென்றால், நான் பயங்கரமான பாவங்களிலே வாழுகிறதில்லை என்பார்கள். நான் அவர்களைப் போல இல்லை,
இவர்களைப் போல நான் பாவம் செய்யவில்லை என்று கூறுவார்கள். அப்படி கூறுகிற பலரும் கூட தொலைக்காட்சியிலேயோ இணையதளங்களிலேயோ அப்படிப்பட்ட பாவங்களை பார்ப்பதிலே மிக வாஞ்சிய உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே அதுதான் அவர்கள் வாழ்க்கையாயிருக்கிறது. கெட்ட குமாரனின் சரித்திரம் பலருக்கு மிக அறிமுகமான ஒரு சரித்திரமாயிருக்கிறதற்கு அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதை பிரசங்கிக்கிற சிலர் வீட்டை விட்டு தூரம் போன அந்த இளைய மகன் என்னென்ன பாவங்களையெல்லாம் எப்படி எப்படி செய்தான் என்று ஒவ்வொரு இரவாக அவனை குறித்து வர்ணனை செய்கிறார்கள். சிலர் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை மிக விருப்பத்தோடும் சந்தோஷத்தோடும் கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாவங்களை அவர்களும் நேசிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இந்த உவமையை இயேசு கூறும் பொழுது வீட்டை விட்டு போன இளையகுமாரன் செய்த எந்த பாவத்தை குறித்தும் ஒரு வர்ணனை கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, உலகத்தை நேசிப்பது என்று யோவான் கூறுவது இதுதான். நீங்கள் உண்மையாகவே உலகத்தை நேசிக்கிறீர்களா? உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு இன்பம் அளிக்கின்றனவா இருக்கின்றனவா? இந்த உலகத்திலே நமக்கு மகிழ்ச்சி தரும் அநேக நல்ல காரியங்கள் இருக்கின்றன. என்றாலும் அவைகளும் நம்மை விட்டு எடுக்கப்படும் பொழுது அல்லது அவைகள் அழிக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே துக்கம் உண்டாகும் என்றால் நாம் அவைகளை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று பொருள். இன்று கேட்ட சத்தியங்களை ஒருமுறை கூட நாம் எண்ணி பார்ப்போமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பாவத்திலே மரித்தவர்களாய் இருக்கிறோமா? அப்படி என்றால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பலரை இந்நாட்களிலே பிசாசானவன் ஏமாற்றி அவனுடைய வல்லமையை கொடுத்து துணிந்து தொடர்ந்து பாவத்தை செய்கிறவனாய் வழி நடத்துகிறான். ஆனால் யார் யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மனம் திரும்பி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் பிசாசானவனுக்கு எந்த வல்லமையும் இல்லை. பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது ஒரு அற்புதம்தான், ஒரு அதிசயம்தான். அதை செய்கிறவர் ஆவியானவரே. யாரையாவது மனம் திரும்ப செய்துவிடலாம் என்று நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களால் அது முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். தூய ஆவியானவரால் அதை செய்ய முடியும் என்று விசுவாசியுங்கள். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். அப்பொழுது அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கருத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தரை அறிந்து பின்வாங்கி போயிருக்கிற பலரும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். தூய ஆவியானவர் ஒருவரே இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவன் தரும் பலத்தினாலே அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோமா, அல்லது பிசாசானவன் தரும் பலத்தினாலே அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா என்பதை அடிக்கடி நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தின் மேலாவது நாம் தேவையற்ற அன்பு வைத்திருக்கிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே நமக்கு அன்பு இருக்கும் என்றால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்கு சந்தோஷம் தரும் காரியங்கள் என்ன என்பதை எண்ணி பார்த்து தவறான காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காரியங்கள் என்று உணர்வோம் என்றால் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு பரிசுத்தமான காரியங்களும் தேவன் விரும்பும் காரியங்களும் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணத்தக்கதாக ஆவியானவர் நமக்கு துணை செய்யும்படியாக ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த எங்களை நீர் உயிர்ப்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் யாராவது நாங்கள் இன்னமும் உயிர்ப்பிக்கப்படவில்லையே என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்றால் தூய ஆவியானவரே தொடர்ந்து அவர்களோடு நீர் பேசும். நீர் ஒருவரே அவருடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். நீர் ஒருவரே சரியான வார்த்தைகள் மூலமாய் அவர்களோடு இடைபடக்கூடியவர். அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பாவத்திற்கு மரித்திருக்கும் நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த யாராவது பிசாசிற்கு பயந்து கொண்டிருப்பார்கள் என்றால் பிசாசிற்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அவர்கள் உள்ளத்திலே எழும்புகிற கேள்விகளுக்கு உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் நீரே பதில் கொடுத்தருளும். எங்களுடைய வார்த்தையினாலோ எங்களுடைய திறமையான பேச்சினாலோ நாங்கள் யாரையும் ரட்சிப்பிற்குள்ளே வழி நடத்த முடியாது என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் ஒருவரே ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர். அந்த அற்புதத்தை இன்றும் செய்யும். எங்களை மறைத்து கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யாருடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவையோ, என்னென்ன விடுதலைகள் தேவையோ, என்னென்ன வல்லமைகள் தேவையோ, என்னென்ன கிருபைகள் தேவையோ
கர்த்தரவைகளை நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஏதாவது கடினமான பணி செய்ய வேண்டுமே என்ற பயத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தங்கள் கடமைக்குள்ளே கடந்து செல்ல உதவி செய்யும். நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்தருளும். தேவையான ஞானத்தை இன்றைக்கு தாரும். மாலையிலே திரும்பி வரும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? மனிதன் பாவம் செய்த பின்னர் சரீர பிரகாரமாகவும் மனதளவிலேயும் அவன் தொடர்ந்து உலகத்திலே வாழ்கிறவனாக இருக்கிறான் என்றாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் மரித்து போனவனாய் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அதே மரித்து போன சுபாவத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடத்துகிறவனாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரே அப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலே அவனோடு கூட பேசி அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தி தேவனை நோக்கி அவனை திரும்பச் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பலர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். சிலர் மிக பயபக்தியோடு வருகிறார்கள். சிலர் எந்த பக்தியோ பயமோ இல்லாமலும் வருகிறார்கள். தாங்கள் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திங்கட்கிழமை காலையிலே வழக்கம் போல பணத்திற்கு பின்னால் செல்லும் மற்றும் பலரை போல சென்று விடுகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவன் தரும் பலத்தினாலே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? அல்லது பிசாசானவன் தரும் பலத்தினாலே அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8.